ஹாய் குட் மார்னிங். நம்ம கார்டன்லேருந்து ஒரு சின்ன அப்டேட். இந்த குண்டு தக்காளி பார்த்தீங்களா, இதோடைய நுனியில் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. இது அழுகல் கிடையாது. இந்த காய் காய்க்கும் போதே அதோட நுனி பகுதியில் சின்ன டாட் மாதிரி இந்த மாதிரி வாடுது. அதுக்கப்புறம் காய் பெருசாக ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பழுக்கும்போது இந்த அளவுக்கு வாடி விடுது. ஸோ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே எல்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. இது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. கூகுளில் பார்த்தோம்னா இதுக்கு ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்லாம் வரலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்களா. ஸோ நானும் கொஞ்சம் உரங்கள் போட்டு கொடுத்தேன். அப்புறம் புளிச்ச மோர், கஞ்சி தண்ணி இதையெல்லாம் விட்டு பார்த்தேன். இந்த பிரச்சனை சரியாக போச்சு அதுக்கப்புறம். இந்த தக்காளி பார்த்தீங்களா, இது பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி இருக்குல்ல. இது நம்ம வீட்டில் ஒரு சின்ன தக்காளி, குடுவை தக்காளி இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த தக்காளி செடியில் இருக்கிற தக்காளிகள்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் 2, 3 தக்காளிகள் இதே மாதிரி பொம்மை ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்தது.